உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். கர்த்தர் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் நன்மை செய்கிற தேவன் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். எல்லா விஷயங்களிலும் சிலுவையின் மூலமாக தேவன் பாவ மன்னிப்பை கொடுத்தார். அந்த சிலுவையின் மூலமாகவே தேவன் வியாதியிலிருந்து குணமாக்கினார்ங்கிறத பார்த்தோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் பண விஷயத்தில் இந்த பூமியில் மனிதர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த தவிச்சு போய் நிற்கிற அந்த காரியங்களுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கர்த்தர் நல்லவர் அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு விதமான சந்தேகம் வந்துடும். கடவுள் இவ்வளோ பெரிய தெய்வம்ன்றீங்க, சர்வ வல்லவர்ன்றீங்க, அவர் தான் நம்மளை படைச்சிருக்கிறார், சிலுவையில் வந்து செத்துருக்கிறார், அப்போ எல்லாம் செஞ்சு முடிச்சு ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தீமை நடந்து கொண்டு இருக்குது? என் வாழ்க்கையினுடைய எல்லா பொல்லாப்பு, எல்லா விதமான மோசமான சம்பவங்களுக்கு அப்போ யார் தான் காரணம்? ஸோ அதுக்கு தான் கர்த்தர் அறிகிற அறிவு அவசியம். இந்த உலகத்தில் தேவன் வறுமை, திண்டாட்டம், எல்லா விதமான பொல்லாப்புகளை தேவன் அனுப்பலை. கடவுளை பார்க்கணும் அப்படின்னா கடவுள் உண்டாக்கி உங்கள் கையில் கொடுத்த அந்த நல்ல பூமியை பார்க்க பழகணும். எங்கே பார்க்கறது? அதுதான் வேதத்துக்குள்ளே ஆதியாகமம் 1:2 போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தேவனை குறித்து நீங்கள் அறியணும் அப்படின்னா ஆதியாகமம் 1:2, ஏன்னா 3 தான் பாவம் வர ஆரம்பிச்சிச்சு. பாவத்தினுடைய விளைவத்தான் பல வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், பிறந்ததுலேருந்து. ஆகையினால நம்ம மனசுக்குள்ள அந்த நல்ல தெய்வத்தினுடைய அந்த படைப்பை நம்ம இன்னும் பார்க்கலை. அதை பார்க்கணும்னா அடிக்கடி ஆதியாகமம் 1:2 போங்க. ஸோ ஆண்டவர் மனிதன் தரித்திரத்தில் தான் இருக்கணும்னு சொல்லி மனசில் வச்சு இந்த பூமியை உண்டாக்கலை. அவர் உண்டாக்கின காரியங்களெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ நல்ல தேவன் இன்னைக்கு எப்படி என்னைய குறைச்சலை வைப்பார்? ஒரே ஒரு மனிதன் ஏதேனை உண்டாக்கினார். முழு பூமியுமே இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு தான். அடுத்தவனுடைய மனைவி 2 பேர் தான். ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார், ஒரு நதி, 4 ஆறு, பொண்ணு விளைஞ்சிச்சு, பழங்களை சாப்பிட்டு மிச்சம் போட்டார்கள். ஒரு தேவனுடைய இருதயத்தை பார்க்கணும். இதெல்லாம் ஆதாம் ஏவாளை பார்க்க கூட பழத்தல்ல, ஒரு தெய்வத்தினுடைய இருதயம் இதுக்கு பின்னால் இருந்து கடவுள் எப்படி இந்த மனுஷ குலத்தை பார்க்குறாரு. நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்க எல்லா சூழ்நிலைக்கும் ஆண்டவர் தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று நினச்சி வச்சிருப்போமே, அந்த வழியில் வந்து தான் ஆண்டவர் என் தேவையை சந்திக்கணும்னு சொல்லி. ஒரு நாளும் ஆண்டவர் அப்படி வர்றதில்லை. ஆண்டவர் சொல்லுகிற என் நினைவு உன் நினைவுகள் அல்ல. ஏன்னா உன் நினைவு பூமிக்கு கீழே அப்படி மண்ணோடு மண்ணா ஒட்டி கிடக்குது. ஆனால் நம்ம உன்னை குறித்து வச்சிருக்கிற நினைவு மகா உயர்ந்தது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்குதோ அவ்வளவாய் உயர்ந்த நினைவுகளை வைத்திருக்கிறேன். அந்த நினைவில் இருந்து தான் தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட சஞ்சரிக்கிறார், நம்மளுக்காக அவர் காரியங்கள் எல்லாவற்றையும் இயக்குகிறவராக இருக்கிறார். ஆகையினால தான் அந்த தெய்வம் அப்படின்னா எனக்கு புரிகிற மாதிரி நான் ஒன்று நினச்சி வச்சிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி தான் வரணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. அவருடைய வழிகள் மகா பெரிது. ஆகையினால தான் இன்னைக்கு சரி உலகம்தான் அப்படி இருக்குது, கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க கேள்வி உள்ள வருது. ஆவியில் நல்லா நிரம்புறாங்க, ரொம்ப நல்லவங்க, யாருக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க, டெய்லி சர்ச்சுக்கு போயிடுவாங்க, அப்போ அவங்க வாழ்க்கையில் ஏன் தீமை நடக்குது? அதை நம்ம பார்த்து கொண்டு வர்றோம். கர்த்தர் தீமை செய்கிறவர் அல்ல, நன்மைகளின் தேவன். அப்போ ஆண்டவர் சில பிரமாணங்கள் இன்னைக்கு பூமியில் இயக்கி வச்சிருக்கார். இந்த பிரமாணம் நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசலை. நியாயப்பிரமாணம் அதன்படி செய்ய முயற்சி செய்யும் போது அது கொண்டு போய் சாவுக்குள்ளே விட்டுருன்னு போட்டுருக்கு. நம்ம அதில் போகிறதில்ல. அந்த பிரமாணம் இல்லை, விதி, லா. புவி ஈர்ப்பு விஷயம் நியாயப்பிரமாணம் இல்லை. சூரியன் கிழக்கையிலிருந்து மேற்கு வரைக்கும் போகணுங்கிறது அது ஒரு லா. அந்த பிரமாணம், கணவன் அப்படிங்கிற ஒரு பிரமாணம் ஒன்று இருக்குது, புருஷனுக்கு ஏற்ற பிரமாணம் ஒன்று இருக்குது, அது லா. இது நியாயப்பிரமாணத்துக்குள்ளே வர்றதில்லை. நம்ம பேசுறது விதியை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். விதி அது வேற, தலை விதி இல்லை. விதி அப்படின்னா ரூல்ஸ் இல்லையா, அது சரியாக சொல்லணும், அது லா. சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, இப்படி இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம். நான் ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறேன், நான் லெஃப்ட்டில் போக மாட்டேன், நான் ரைட்டில் தான் ட்ரைவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரைட்டில் போனால் இந்தியாவில் போக முடியாது, ஏன்னா இந்தியாவோட ரூல்ஸு வேற. ஸோ அதே போல் தான் இங்கே பூமியில் நம்ம வாழும்படி ஆவிக்குரிய சில பிரமாணங்கள் ஆண்டவர் ஏற்கனவே இயக்கி வச்சிருக்கிறார். ஆகையினால தான் புவி ஈர்ப்பு விசை அப்படின்றது ஒன்று இருக்குது, கண்ணுக்கு தெரியல ஆனால் இருக்குது, மதிக்கிறோம், பாதுகாப்பாக பாதுகாப்பாக போயிட்டு இருக்கிறோம். மாடியில் தான் ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு, கேட்குறோம் கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு, உள்ள உற்சாகத்தில் கர்த்தர் நல்லவர் தானேன்னு சொல்லிட்டு எகிரிட்டு நான் கீழே இறங்குறதுக்கு படியில் இறங்காமல் கூச்சன்னா கர்த்தர் நல்லவர் தான், காலோடைய தான் செய்யும். அப்போ கர்த்தரை காலை உடைச்சாரு. பிரமாணத்தை இயக்கலை, பிரமாணத்தை நான் மதிக்கலை,
இந்த பாதிப்பு தான் நீங்க கிறிஸ்தவர்களுடைய பாதிப்பை ஒழிய, கிறிஸ்தவர்களுக்குள்ளாக பிசாசோ அல்லது பிசாசினுடைய கிரியைகளை ஆண்டவரை அனுப்பிவிட்டு யோபுவை ஆண்டவர் சோதிச்சார் இல்லையா, நம்மளும் சோதிக்கிறான்னு சொல்லி அறியாமையில பேசக்கூடாது. யோபு ஆண்டவர் சோதிக்கவே இல்லை. கடவுள் இருக்கிறது எந்த அளவுக்கு நிஜமோ அதே அளவுக்கு இந்த பூமியில அழிவின் வல்லமைகள் இருக்கிறதுங்கிறது நிஜம். அந்த நிஜம் தெரியாம யோபு பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருந்தார். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் சொல்றது, இந்த பிரமாணங்களை, இந்த லா, அந்த ரூல்ஸை கண்டுபிடிச்சு அதுல மாத்திரம் நீ ஃபாலோ பண்ண பழகு. சேஃபா போகலாம், சேஃபா வாழலாம், சக்சஸா இருக்கலாம். நான் உனக்கு சொன்ன எல்லாவற்றையும் நீ ஆண்டு அனுபவிக்கலாம். சிலருக்கு மனத்தாங்கல் என்னன்னா, ஆண்டவர் சிலரை நல்லா வாழ வச்சுறாரு. அவங்களுக்கு என்னங்க அதிர்ஷ்டம்? அதிர்ஷ்டம் இல்லை, அதிர்ஷ்டம் அது இன்னைக்கு இந்த லாட்டரி சீட்டு வாங்குறவங்க சொல்ற வார்த்தை. அதிர்ஷ்டம் இருந்தால் நமக்கும் கிடைச்சிரும். கொடுக்குற தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுத்துரும். ஒண்ணுமில்லாம சோம்பேறிகள் பண்ற வேலை இதெல்லாம். அதிர்ஷ்டம் இல்லை. நான் பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, வெற்றியோடு கூட இந்த பூமியில நான் வாழணும்னா நான் என்ன செய்யணும்? அதனாலதான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருகிறேன். அந்த திறவுகோள் என்ன? அதுதான் லாஸ். கடவுளுடைய அந்த ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பிரமாணங்கள். அன்பின் பிரமாணம் இருக்குது, அது ராஜரீக பிரமாணம் அப்படின்றாரு. விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் இருக்குது, புருஷனுக்கு ஏற்ற பிரமாணம் இருக்குதுன்றது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது தெரியும் பொழுது அந்த பகுதியில் நான் பாதுகாப்பாக போய் வரலாம். அடுத்து அந்த பகுதியில் இன்னும் நல்லா சந்தோஷமா கடவுள் கொடுத்த அந்த காரியத்தை நான் ஆண்டு அனுபவிக்கிறவனாக இருக்க ஆரம்பிக்கிறேன். தேவனுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். விதைப்பு அறுப்பு அப்படிங்கிற அந்த பிரமாணத்தை பார்த்து கொண்டு வந்தோம். இந்த பூமியில அன்பை விதைக்கும் போது நிச்சயமாய் இது வரைக்கும் பகையாய் உங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கிற அந்த அறுவடையை நீங்க நினைச்சா மாத்திரலாம். ஒரு வயல் இருக்குது, வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா நெல்லாம் அறுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ள ஆள் நினைக்கிறாரு, அடுத்த வருஷமாவது நம்ம இந்த நெல்லை விட்டுட்டு வேற ஒன்று நம்ம அறுக்கணும் அப்படின்னு ஒரு விவசாயி நினைக்கிறாரு. ஒரு மிளகா, ஒரு பருத்தி, ஒரு உளுந்து அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் நெல் அறுத்துக்கிட்டு இருக்கும் போதே நினைக்கிறார். நினைக்கிறதுனால வருமா? நினைக்கிறதுனால இவர் ஆனால் நினைக்கவும் செய்யணும். ஆனால் அடுத்து என்ன வேணுங்கிறத இவர் சூஸ் பண்ணணும் பாருங்க. இது ஒரு பிரமாணம், இது ஒரு லா. அன்பு வேணுமா? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு போய் முதல்ல விதைச்சிருங்க. நட்பு வேணுமா? நட்பை கொண்டு போய் விதைங்க. முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறேன், கசந்துக்கிட்டே இருக்கிறேன், அல்லது யாரோடும் எனக்கு பழகிறதுக்கே பிடிக்கல அப்படின்னா அநேகருக்கு பிடிக்காத ஆளாக நான் மாற ஆரம்பிச்சிடுறேன். நாம நினைக்கிறேன் எனக்கு அவனை பிடிக்க. இல்லை, நீங்கள் அப்படி ஆப்ரேட் பண்ணும் போதே அங்கிருந்து உங்களுக்கு வெறுப்பினுடைய அந்த பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். ஆகையினால தான் என்னத்தை விதைக்கிறோங்கிறத கவனமா இருங்க. ஏன்னா அறுவடை வரும்போது விதைச்ச அளவுக்கு வராது, அது அதை விட அதிகமாக அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியில் கொண்டு வந்து போட்டுருவாங்களாம். வீட்டில் சண்டை வரும்போது, வீட்டில் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு மாத்திரம் சொல்லி மட்டும் பாருங்களேன், திரும்பி வரும் பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் தாத்தால இருந்து பாட்டியில இருந்து உங்கள் பரம்பரையே தலைமுறையவே சொல்லி எடுத்து கொண்டு வந்து மொத்தமாக மடியில் வச்சுட்டு போயிடுவாங்க. நான் உன்னைத்தானே சொன்னேன். இல்லை, இது இப்படி தான் வரும். அது ஒரு லா, அது ஒரு பிரமாணம். கணவன் மனைவி அதனால தான் ரொம்ப கவனமாக முன்னால் இருக்கிற ஆள் எதையுமே வாங்கி பெருசாக கொடுக்குற ஆள். அதனால தான் அடிக்கடி பார்த்து பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறது அவசியம். பிடிக்குது பிடிக்கல ஐ லவ் யூனா சொல்லிட்டு போயிருங்க. சொல்லி மட்டும் பாருங்க, திரும்பி வரும், அன்பு வரும். யார? அது வேற. யாரை பார்த்து? மனைவியை பார்த்து. விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணம் அப்படிதான் வேலை செய்யுது. இன்னைக்கு ஒரு புதிய காரியம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அந்த காரியங்களை நீங்கள் விரும்பாமல் உங்க வாழ்க்கையை வந்து அடையாது. அது ஒரு ஒரு பிரமாணம் தான். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் விரும்பலை அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துக்குள்ள நீங்க போகவே மாட்டீங்க. இப்போ உங்க வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் வேணும் அப்படின்னா முதல்ல அந்த காரியம் வேணுங்கிறத எத்தனை தடவை வீட்டில் பேச ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும், ஒரு வாஷிங் மிஷின் வேணும், அல்லது ஒரு மிக்ஸி வேணுங்கிறத அப்படியே நைஸாக அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? பேச 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 முதல்ல வேணான்னு சொல்கிற ஆட்களுக்கு கூட அதுக்கப்புறம் அந்த விருப்பம் உள்ளே வர ஆரம்பிக்குது. விரும்பினதுக்கு அப்புறம் தான் கணவன் மனைவியும் கடைக்கு போக ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் ரேட்டு பேசி அது என்ன ஸ்டாரு அதோடைய ரிவ்யூஸ்லாம் பார்த்து அந்த பொருளை வாங்க ஆரம்பிக்கிறோம். அப்போ பொருள் நான் உட்காந்துருந்தேன், அதுவாக கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க, அல்லேலூயா. அப்படிலாம் யாருக்குமே நடக்காது. எந்த ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் இங்கே வர்றது கூட கடவுள் நினைச்சதுனாலலாம் வரல, நினைச்சது உங்கள் விருப்பமாக மாறினதுனால தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறீங்க. ஆமே, கடவுள் உங்களை அப்படி தான் உண்டாக்கி இருக்கிறார்.
நீங்க என்ன விரும்புறீங்களோ அது உங்களை வந்து சேரும். லா ஆஃப் அட்ராக்ஷன். எதை விரும்புகிறீர்களோ அந்த எல்லைக்குள்ள நீங்க போவீங்க. ஆகையினால தான் உங்க விருப்பத்தின் மீது தேவன் தன்னுடைய ரத்தத்தை தெளிக்கிறார். கடவுளுடைய அந்த எண்ணங்கள், அவருடைய ஆசைகள், அவருடைய விருப்பங்கள் உங்கள் விருப்பங்களாய் மாறணும். ஏன்னா அதுக்கு குறைவானது எல்லாமே பிசாசிடத்திலிருந்து வருகிறது. அப்ப உங்களுடைய எண்ணங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், கடவுள் சொல்ற எல்லா வேலையும் நான் செஞ்சிட்டு இருக்கலாம். ஆனா கடைசியில் உட்காந்து புலம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் உனக்கு உண்மையான ஊழியக்காரனா இருந்தோம், என் சகோதரர்கள் என்னுடைய நண்பர்களுக்கு என்று ஒரு ஆட்டுக்குட்டியாகிலும் நீர் தந்ததுண்டா இல்லையா? கெட்டகுமாரன் கதையில அன்னங்காரஞ்சனுடைய பெரிய மனஸ்தாபம் அதுதான். நான் உமக்கு இவ்வளவு உண்மையா நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேனே, என் நண்பர்களோடு கூட நான் பார்ட்டி பண்றதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது நீர் என்றைக்காயிரம் நீர் தந்ததுண்டா? அப்பதான் அப்பாவுக்கே புரிஞ்சிச்சு. அழகா சொன்னாரு, மகனே என்னுடையது எல்லாம் உன்னுடையதா இருக்கவில்லையா? நீ எதையாவது ஒன்று நீ எடுத்துட்டு போய் அல்லது கேட்டு நான் ஏதாவது நான் நோன்னு சொல்லியிருக்கிறேனா? இது தகப்பனுடைய இருதயம். இயேசு தன்னுடைய சொந்த பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தவர் பரலோகம் எப்படி செயல்படுங்கிறத பார்த்துட்டு வந்து நம்மகிட்ட சொல்றாரு. பரலோகம் எப்படி தான் செயல்படுது? நீங்கள் விரும்பி அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய ஞானம், அவருடைய செழிப்புக்குள்ள, அவருடைய சுகத்திற்குள்ளாக நீங்கள் விரும்பும் பொழுது அது உங்களை வந்தடைகிறதா இருக்கிறது. ஆகையினால விருப்பம் மகா பெரிதா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் தான் இந்த விருப்பத்தை உள்ள வச்சார். அதனாலதான் ஏற்கனவே சொன்னோம், ஆசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி புத்தர் சொல்லிட்டு இருக்கிறார். அந்த புத்தருக்கு ஒரு ஆசை, எனக்கு ஆசையே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆசை. நல்லா இருக்குல்ல? அவருக்கு ஆசையே இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. அதனாலதான் மனுஷன் யாருமே ஆசை இல்லாமல் படைக்கப்படலை. ஏன்னா தேவனே அவ்வளவு ஆசைகளை உடைய தேவனா இருக்கிறார். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஃப்ளைட்டு இன்னைக்கு போகுது அப்படின்னா அதெல்லாம் வந்து பிள்ளைங்க ஓட்டுவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் விரும்பினதுனால இந்த எல்லா விதமான உந்து சக்தி, அந்த ஃப்ளைட்டுக்கு உண்டான எல்லா ஃபார்முலா எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்கி வச்சிருந்தார். ஏற்ற நேரத்தில் ஒரு கடவுளுடைய பிள்ளை வந்து அதை கண்டுபிடிச்சான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுசு இன்னைக்கு எல்லாரும் பறந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப தேவன் ஆசைகளின் தேவனாக இருக்கிறார். இன்னும் கடவுளுடைய ஆசைகள் அநேகருக்கு இன்னும் நடக்கவே இல்லை. ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே ஆதாமும் ஏவாளும் அவ்வளோ அழகா ஃப்ளைட்ல பறந்துருக்கலாம். அவங்க விரும்பணும், யாரோ ஒருத்தவங்க விரும்பினாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, சிக்னல் எல்லாமே கொஞ்சம் மேலே இருக்கும். ஏன் அப்படின்னா கீழே டிராஃபிக் ஜாம் ஆகுது. இனிமே எல்லாமே பறந்துக்கிட்டே போற மாதிரி இருக்கும். ரோடு எல்லாமே பறக்கும். ரெண்டு பேரும் காய்கறி வாங்குறதுக்கெல்லாம் பறக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைலாம் வர ஆரம்பிச்சிடும். இது முதலே செஞ்சிருக்கலாமா? செஞ்சிருக்கலாம். அந்தந்த தேவை வரும்பொழுது மனிதனுடைய கண்டுபிடிப்பா மாற ஆரம்பிக்குது. ஆனால் அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே தேவன் அதை ஏற்கனவே இயக்கி வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 13:2 தேவன் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். நாம் எல்லோரும் இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். இந்த ஆபிரகாம் யாரு? தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்ட மனுஷன். ஆண்டவர் இந்த மனுஷனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது, ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டது, உயிரை கொடுத்து சொல்றாரு, உனக்கும் எனக்குமான ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குது. இந்த பூமியில நீ இப்படித்தானே இருக்கணும். அப்ப ஆபிரகாம் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? பணக்காரங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னா இன்னைக்கு ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? இல்லை எல்லாரும் சந்தேகமா பாக்குறீங்களே. ஆபிரகாம் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறாருங்கிறதையும் இயேசு ஓமையிலே சொல்லி வச்சுட்டாரு. லாசர் இப்ப யார் மடியில் உட்கார்ந்துருக்கிறாரு? அப்ப லாசர் எங்க இருக்கிறாரு? அப்ப ஏழையும் இங்கே தான் இருக்கிறாரு, பணக்காரனும் இங்கே தான் இருக்கிறார். அப்ப விஷயம் ஏழை பணக்காரன் இல்லை, பரலோகத்துக்கு போறதுக்கான தகுதி, பரலோகத்துக்குள்ள போறதுக்கான தகுதி வேற, கடவுளுடைய அன்பு, அறிவு. அப்போ ஒரு ஏழை எப்படி அங்கே போனா, இங்கே எப்படி பரலோகத்துக்குள்ளேயே போகக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு தகுதி படைத்த ஒருத்தன் இந்த பூமியில எப்படி ஏழையா இருக்க முடியும்? வாய்ப்பு இருக்குதா? இருக்குது. ஏன்? ஏழை லாசரு இந்த உடன்படிக்கை தெரியல, கடவுளை தெரியல, இந்த பிரமாணம்னா என்னன்னு தெரியல. ஆகையினால இவ தன் வாழ்நாள் முழுவதும் அந்த ஐஸ்வர்யவான் மேசையில் இருந்து விழும் துணிக்கையை தின்ன ஆசையா இருந்தான். அவனுக்கு ஆசை. அதனாலதான் நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அது உங்களை வந்தடையும். அதனாலதான் உங்க ஆசைகள் பரிசுத்தமானதா இருக்கட்டும், தேவனுக்கு அடுத்ததா இருக்கட்டும், தேவன் விரும்புகிற காரியமா இருக்கட்டும். அப்ப தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த போது உடன்படிக்கை
விசேஷமா பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை செழிப்பினுடைய உடன்படிக்கையாக இருந்தது. இன்னைக்கு செழிப்பு அப்படின்னாலே நிறைய பேருக்கு அது கெட்ட வார்த்தையாக தெரியுது. செழிப்புனா என்ன நேரமோ உங்கள் பணத்தை குறித்து, பணம் இல்லை, தெய்வத்தை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். தேவன் ஆபிரகாமின் நண்பன். ஆபிரகாம் என் சிநேகிதனாய் இருக்கிறான். என் சிநேகிதனாய் ஆபிரகாமுக்கு நான் அதை மறைப்பேனோ? என் சிநேகிதன் எப்படி சொல்றாரு பாருங்க. கடவுளுக்கு ஃப்ரெண்டாம் யாரு? மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமான், பெரும் செல்வந்தர் கடவுளுக்கு நண்பனா இருக்க முடியுமா? இருந்திருக்கிறார். ஆகையினால தான் நம்முடைய எண்ணங்களை கழுவணும் இயேசுடைய ரத்தத்தினால, வார்த்தையினால. ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர் என் வாழ்க்கை குறித்து? ஆகையினால தான் கலாத்தியர் 3 போட்டிருக்கு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன்றில் இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அடுத்த வசனமே போட்டிருக்கு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு வரும்படியாக. இன்னைக்கு நீங்க ஆபிரகாமுக்கு பிள்ளையா பிறக்கல, இயேசுவுக்கு நீங்க பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னா அது ஆவிக்குரிய காரியத்தில் நடக்கிற காரியம். இங்கே விசுவாசம் தான் வித்தாக இருந்து வேலை செய்யுது. தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்க, உங்க ஆவி மறுபடி பிறக்குது. ஒரு குடும்பத்தில் பிறந்த பிள்ளைக்கு அந்த குடும்பத்தினுடைய எல்லா சொத்துக்கும் எப்படி அது சுதந்திர வழியாய் மாறுகிறதோ, அதே போல இன்னைக்கு நான் ஆபிரகாமின் பழைய உடன்படிக்கை, அதை பார்க்கல மேன்மையான புதிய உடன்படிக்கை, சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினால் வந்திருக்கிற புது உடன்படிக்கைக்கு நான் சொந்தக்காரனா மாற ஆரம்பிக்கிறேன். இந்த உடன்படிக்கையினுடைய சரத்து என்னன்னா அவருடையது எல்லாம். அப்ப அவருடையது எது அப்படிங்கிறது தெரியணும். வானமும் பூமியும் கர்த்தருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும் கர்த்தருடையது. வேணும்னா நீங்க எடுத்து அனுபவிச்சுக்கங்க. அப்படி வேண்டலைன்னா நீங்க போய் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காந்து, ஆண்டவரே நான் உமக்கு இவ்வளவு உண்மையா இருந்தேனே, நான் டெய்லி 1000 ஸ்தோத்திர பலிலாம் நான் சொல்லினேன், என் நண்பர்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியாக நீர் தந்ததுண்டான்னு சொல்லி அங்கே போய் கேட்டுக்கலாம். அதனால தான் அங்கே போய் கேட்டு உங்க மனசை கஷ்டப்படுத்திடாதபடி இங்கேயே ஆவியானவர் சொல்றாரு, நீ விரும்புகிறதை அடையலாம். விசுவாசத்தினாலே நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். இந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்துவதற்கு தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை, இல்லையா? உபாகம் 8:18 தானே சொன்னாரு, உடன்படிக்கையை உறுதிப்படுத்த. அப்ப உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறாரு. எதுல? அந்த உடன்படிக்கைக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்கு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நான் உனக்கு தர்றேன். எல்லாருக்கும் இல்ல, யார் யார் என்னுடைய இயேசுனுடைய ரத்தத்துக்குள்ளாக வந்தாங்களோ, உடன்படிக்கைக்குள்ளாக வந்தாங்களோ, அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன். எப்ப இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற கடவுள் அறியாதவங்களாம் ஐஸ்வர்யம் சம்பாதிக்கலையா? அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து ஆண்டவர் பேசல. தேவன் சொல்லுகிறார், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். நீ நெல்லை விதைக்க போனீங்கன்னா அந்த நெல்லை அழிச்சு போடக்கூடிய அளவுக்கு நன்மை செய்ய போறீங்க, அந்த நன்மையை அழிச்சு போடக்கூடிய அளவுக்கு தீமை இந்த பூமியில ஏற்கனவே கட்டவிழ்க்கப்பட்டதா இருக்குது. அப்ப இதுல இருந்து உன்னை காப்பாற்றணும், இதுல இருந்து உன்னை ஜெயிக்க வைக்கணும்னா ஏன் பலன் உனக்கு தேவைப்படுது. அப்ப அந்த உடன்படிக்கைக்குள்ள அந்த பலன் இருக்கு. எவன் ஒருத்தன் இந்த உடன்படிக்கை மதிச்சு விசுவாசிச்சு வர்றானோ அவன் இந்த பூமியில செழிக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்ப இதை மாத்திரம் நான் சொல்லிக்கிட்டே இருந்த போதுமா? சொல்றது இல்ல, நீங்க இதை சொல்ல ஆரம்பிக்கும் போது வேலை பார்க்கணுங்கிற ஆசை வர ஆரம்பிக்குது. உங்களுக்கான வேலைக்கான ஆட்கள் சுத்தி வர ஆரம்பிக்கிறாங்க, அனுகூலங்கள் உண்டாகுது. கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்யணுங்கிற ஆசை உள்ள வர ஆரம்பிக்கும். தேவன் ஆசைகளின் தேவனாயிருக்கிறார். ஆகையினாலதான் பாவம் மனுஷ வாழ்க்கையை சீரழித்து போட்ட போது இது எல்லாமே மனுஷ கையை விட்டு, கடவுள் நல்ல பூமியை உண்டாக்குனார், நல்ல வாழ்க்கையை உண்டாக்குனார். நெல் விளைச்சா நெல் மட்டும்தான் விளைஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு அதை பார்க்கலாம் நம்ம கேட்காதெல்லாம் விளைஞ்சு நிற்குது. வயல்ல போய் பார்த்தா தெரியும். அப்ப ஆண்டவர் அதை சரி செய்யும்படி மனிதனுக்காக இந்த பூமியில் அவர் இறங்கி வந்து தன்னுடைய கடைசுற்று ரத்தத்தையும் சிந்தி இன்னைக்கு நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். இந்த இயேசுவின் ரத்தத்தின் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள், இயேசுவை ஆண்டவராய் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில விசேஷமாய் பண விஷயத்துல, பொருளாதார காரியத்துல ஒரு தெய்வம் இடைப்படுகிறார். அது இடைப்படுவதற்காக தான் தேவன் இந்த பிரமாணங்கள்லாம் வச்சிருக்கிறார். விதைப்பு, அறுப்பு, உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, ஃபாலோ பண்ணி பார்க்கும் பொழுது அதனுடைய பலனை நம்ம அனுபவிப்போம். விதைப்பு, அறுப்பு அப்படிங்கிற பிரமாணம். ஸோ அதை மதிக்கும் போது அதை விரும்பி தெரிந்து கொள்வது அவசியம். இந்த பிரமாணத்தை நான் விரும்புகிறேன், ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும். அப்போ ஐஸ்வர்யம் நல்லதா கெட்டதா? அது ஆசீர்வாதமா சாபமா? வேதத்திலிருந்தே நம்ம அதையும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. வாசிங்க நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இது என்ன ஐஸ்வர்யம்? ஆவிக்குரிய ஐஸ்வர்யமா? கர்த்தரின் ஆசீர்வாதமே
ஐஸ்வர்யத்தை தரும். இன்னைக்கு எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு அது ஆவிக்குரியது, இது ஆவிக்குரியது இல்லை, இது உலகம் இப்படின்னு நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டோம். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் கர்த்தர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் தேவன் தான் உண்டாக்கினார். எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா பூமி பிசாசுக்குரியதுன்னு. பூமி தேவனுக்குரியது, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அதனாலதான் அவர் சொல்றார், துன்மார்க்கர்கள் பூமியிலே அறுப்புண்டு போவார்கள் அப்படின்னா எதுக்கு கடினமான வார்த்தையா தெரியலாம். ஆனா அவர் சொல்றது என்னன்னா, என் இடத்துல யார் இருக்கணும் இருக்கக்கூடாது நான் தீர்மானிக்கிறேன். துன்மார்க்கர் இந்த பூமியில இருக்கும்படி இந்த பூமியை நான் உண்டாக்கல. பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான். அப்ப ஆஸ்தியை குறித்தும் அவர் அக்கறையோடு கூட அவர் பேசுகிறார். அப்ப ஐஸ்வர்யம் தேவனுடைய நன்மை. இன்னைக்கு பணம் கெட்டதுன்னு போல ஒரு பார்வையை காட்டிட்டாங்க. ஆனா இந்த பணத்துக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்காங்க. பணம் பாவம், பணம் பாவம், பணம் பாவம்னு சொல்றவங்க அப்புறம் கோயில் கட்டுறதுக்கு புக் அடிச்சு கையில் கொடுத்துறது. ஒரு சதுரடிக்கு இவ்வளவு, எத்தனை பேர், எத்தனை சீட்டு வாங்குறீங்க? பணம் தான் பாவமே. தப்பு தப்பா பண்றோம். தேவனுடைய பிள்ளைங்க, தேவ ராஜ்யம் எப்படி கட்டப்படணும், உலகத்துள்ள மனுஷங்கள்ல நீங்க நல்லா இருக்கிறதுல தேவன் அக்கறையோடு கூட இருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொன்னார், காட்டுப்புள்ள கவனித்துப்பார். அவனே இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு ஒன் பரலோக பிதா அவனையே இவ்வளவு உடுத்து வைப்பார். ஆனால் நீ அவர்களை பார்க்கலும் விசேஷமானவர்கள் இல்லையா? அப்ப விருப்பம் தவறாக வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி புலம்புறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. விருப்பத்தை தப்பா வச்சுக்கிறது. பணம் வேணாம், பணம் பாவம், அவங்களாம் பாருங்க செழிப்பை பேசுறாங்க, தப்பு தப்பா அதை நினைச்சு வச்சுட்டு, ஆனா ஆண்டவர்கிட்ட போய் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லும் போது, அக்கிரம செய்கைக்காரனை என்னை விட்டு அகன்று போ, நான் ஒன்ன சொன்ன நீ வேற ஒண்ணு விரும்பிக்கிட்டு இருக்கிற, தப்பான ஒரு விதையை உள்ள வச்சிருக்கிற. வாசிங்க யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தேன், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. கடவுள் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறதுனால வருகிற விளைவு இது. இந்த மாபெரும் சத்தியத்தை சொல்றது யார் தெரியுமா? யாரு? பிசாசு சொல்லிட்டு இருக்கிறான். நீர் அவனை ஆசீர்வதித்தீர், அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தேன், அவனுடைய சம்பத்துனா சொத்து உடைமைகள் இந்த தேசத்தில் பெருகிற்று. அவன் சொல்றான். இன்னைக்கு பிசாசுக்கு தெரிஞ்ச சத்தியங்கள் பாதி நமக்கு தெரிஞ்சாலே நம்ம இந்த பூமியில வெற்றியோடு கூட வாழ்ந்துடலாம் தெரியுமா? அவன் வாயால சொல்றான், ஆண்டவரே நீர் ஒருத்தனை ஆசீர்வதிச்சிருக்கிறீர், அவனுடையது எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைச்சிருக்கிறீர், நீர் ஆசீர்வதித்ததினாலே தான் அவன் கையின் பிரயாசங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு அதனால அவனுடைய சொத்து பெருகிருச்சு. கண்கள் திறக்கப்படணும். தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ள வரும் பொழுது என்ன நடக்குது? அப்ப இந்த யோபு ஆரம்பத்திலிருந்து வாசிச்சுட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா 2-3 அதிகாரத்துலலாம் எல்லாத்தையும் அவர் இழந்தார் அதைத்தான் கண்ணில் காட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது யோபுவினுடைய முடிவை எண்ணி பாருங்கள். முடிவு என்ன? யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அண்டர்லைன் அதுதான். கடவுள் ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. நினைச்சு பாருங்க, 14,000 ஆடு, 6,000 ஒட்டகம், 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டான. எல்லாமே கடவுள் ஆசீர்வதித்ததுனால் வந்துச்சுன்னு போட்டிருக்கு. அப்ப ஆசீர்வாதம் நல்லதா? ஐஸ்வர்யம் நல்லதா? சாபமா? நல்லது. அப்ப தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது நடக்கிற சம்பவம் இதெல்லாம். அப்ப இவ்வளத்தையும் சேர்த்து வைக்கணும்னா அவனுக்கு எவ்வளவு இடம் வேணும்? முதல்ல ஏக்கர் கணக்கில் வேணும்ல. ஆண்டவரே நான் சாகுறதுக்குள்ள 3/4 சென்ட்ல ஒரு இடத்த வாங்கி எப்படியாவது அதில் வீட்டை கட்டிட்டு என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து போயணும். 3/4 சென்ட் இல்லை, தேவன் பெரியவர் இருக்கு. அதனாலதான் கடவுளோடு அதிகமாக பழகுங்க. இந்த தெய்வத்தோடு கூட பழகும் பொழுது உங்களுடைய இருதயம் விசாலப்படும். எண்ணங்கள், விருப்பங்கள், ஆசைகள்லாம் பரிசுத்தமானதா மாற ஆரம்பிக்கும். பேராசையா தெரியாது. அப்ப இதுக்கு பேர் பேராசை இல்லை, கடவுள் ஆசீர்வதிச்சார். அந்த மனுஷன் இந்த மனுஷன் இந்த பூமியில தான் வாழ்ந்திருந்தார். யோபுவினுடைய முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது, கடவுள் ஆசீர்வதித்ததினால். 2 நாளாகமம் 31:10. சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். இதெல்லாம் நான் எங்கெங்கேயோ பிறக்கி எடுத்து பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்படி கடவுளுடைய வார்த்தை.
தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது என்ன நடக்குது? இந்த சம்பவத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, கடவுளை அறியாத ஒரு ராஜா வர்றான். இஸ்ரேலுக்குள்ளே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அந்த ஆலயத்திற்கு அடுத்த காரியங்கள், அந்த விதைப்பு அறுப்புன்ற அந்த பிரமாணத்தை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணான். ஸ்டாப் பண்ண உடனே ஆசாரிகள்லாம் இறங்கி போய் வயலில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக வயலில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சதுனால ஆலயத்தினுடைய காரியங்கள் எல்லாமே நின்று போனது. துதி நின்று போனது, கடவுளுடைய காரியங்கள் பலி செலுத்த நின்று போனது, எல்லாமே நின்று போயிடுச்சு. விசேஷமாக இங்கே விதைப்பு அறுப்பே இல்லை, விதைக்கிறதே இல்லை, ஆகையினால அறுவடை இல்லை. தேசம் முழுவதும் பஞ்சம், தரித்திரம் உள்ள வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, கடவுளை அறியும்படி கடவுளை அறிந்த ஒரு ராஜா பின்வாங்கி போன அந்த ஒரு சூழ்நிலையில் எசேக்கியா ராஜா கடவுளுக்கு பயந்து உள்ள இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தெல்லாம் பிரட்டி பார்த்து அவைகளின்படி செய்ய தன்னுடைய மனதை அவர் செலுத்த ஆரம்பிக்கிறார். செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கொண்டு வந்து சீர்படுத்த ஆரம்பிக்கிறார். ஆலயத்தினுடைய காரியங்கள், ஆசாரியர்களுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாவற்றையுமே சீர்படுத்த ஆரம்பிக்கும் போது அழகா வசனம் சொல்லுகிறது, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. விதைப்பு அறுப்புங்கிற அந்த பிரமாணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அது செய்யாமல் இருக்கும்போது, விதைக்காமல் இருக்கும்போது, நிலம் பெருசாக இருக்கலாம், வயல் பெருசாக இருக்கலாம், ஒரு நாளும் அதில் அறுவடை எடுக்க முடியாது. தேவன் பண விஷயத்திலே ஒரு பிரமாணத்தை இயக்குகிறார். நாம் அதை இயக்கும்படி அவர் விரும்புகிறார். ஆகையினால தான் அதை இயக்க தெரிகிறது. அப்போ இன்னைக்கு நான் கோயிலுக்கு கொடுத்ததுனால ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார்னா இல்லை. அடுத்து நீங்கள் கோயிலுக்கு கொடுக்கறதுனால தான் கோயில் நடக்குது, அதுவும் இல்லை. பரலோகத்துக்கு அங்கே யார் கொடுத்து இன்னைக்கு ஆண்டவர் பரலோகத்தை பரலமாக வச்சிருக்கிறார்? அவர் எல்லா நன்மைகளுக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். எல்லா விதமான செழிப்புக்கு ஆண்டவரே சொன்னார், எனக்கு பசிச்சா நான் வந்து ஓன்ட்ட கேட்க போகிறதில்ல. மலைகளை திரிகிற ஆயிரமான ஆடுகளும் மாடுகளும் என்னுடையவைகள். எனக்கு பசிச்சு நான் ஓன்ட்ட வரல, உன்னை ஒரு பிரமாணத்தை இயக்கிறதுக்காக வந்தேன். சின்ன புத்தியிலிருந்து இதெல்லாம் பார்க்காத, பெருந்தன்மையாக அதை பார்க்க பழகு. ஒரு தேவன், நான் வந்து உனக்கு சொல்கிறேன், இந்த பிரமாணத்தை இயக்கிப்பார். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் மாறாது மாறாது. சிலருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, கையில் ஏதாவது ஒன்று வந்துருச்சுனாக்க இதில் எது கொடுக்கலான்னு இவர் தான் அதில் ஓனராக இருந்து யோசிப்பார். ஓகே, இது போதும் போதும், கடவுளுக்கு போதும் இல்லை, உங்களுக்கு போதுமா? ஒரு ஏக்கர் நிலத்தில் என்ன பண்ணுறேன்? தேவனுடைய ராஜ்யத்தில் நான் என்னத்தை விதைக்கிறேன்? எனக்கு அறுவடை எதிர்பார்த்து தான் விதைக்க தெரியணும். மனதில் தீர்மானத்தின்படி நீங்கள் தீர்மானித்து இதை செய்யணும். எதை தீர்மானிக்கணும்? விவசாயி எவ்வளவு விதைக்கணும்னு சொல்லி தீர்மானிக்கிறதுல, எவ்வளவு அறுக்க போறேங்கிறது தீர்மானித்து தான் விதையை கையில் எடுக்கிறான். ஸோ அப்போ விதைப்பு அறுப்பு இது செயல்படும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா நிரம்பி வழியுது. மிச்சம் எடுத்தார்கள், சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். சம்பாரமே நிறைஞ்சு நிற்குதுன்றார். களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி நிற்குது. கடவுளை கனம் பண்ணும்போது இந்த வறுமை தரித்திரம் இங்கே நீங்கினது. ஆகையினால தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உள்ள வர்றதுக்கு முதல்ல நான் அதை கேள்விப்படணும். கேள்விப்படும் போது தான் எனக்குள்ள விசுவாசம் வர ஆரம்பிக்கும். விசுவாசம் வந்தால் தான் ஆவிக்குரிய மண்டலத்தில் என்னால் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசங்கிறது கரன்சி. கடையில் போயிட்டு நீங்கள் ஒரு பணத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கான மதிப்புக்குண்டான பொருளை நீங்கள் வாங்க முடியும். செபிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன்லாம் போய் நிற்கிறதுல, மனுஷகுமாரன் கடைசி நாளில் எதை பக்கம் வர்றாரு? விசுவாசத்தை காணத்தான் வர்றாரு. அப்போ விசுவாசங்கிறது என்ன? கடவுள் உங்களுக்கு எது எதெல்லாம் சொன்னாரோ அத்தனையும் உங்களுக்குரியதுங்கிறத நம்புறது. சிலுவையில் உனக்காக நான் செய்து முடித்த காரியத்தை நம்பு, விசுவாசி. இல்லை ஆண்டவரே என் சூழ்நிலை இப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, இல்லை நம்புற ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. இந்த குறைச்சலின் மத்தியில், வேதனை மத்தியில், வழியில் மத்தியில் உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழ வர்றேன். இல்லைங்க எனக்கு ஃபீலிங் அப்படி தான் வருது. உங்க ஃபீலிங் இல்லை, தேவனுடைய சத்தியம் என்ன சொல்லுது? இயேசு கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஒரு ஃபீல் பண்ணார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கன்னா நல்லமா இருக்குமே. அவர் ஃபீலிங் இல்லை. ஆனாலும் பிதாவே உங்களுடைய சித்தத்தின்படி இதோ நான் வருகிறேன். மரணம் வர்றதா இருந்தா கூட தேவ சித்தத்தின்படி அப்படின்னு சொல்லி அத இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஒரு சம்பவத்தை செய்து காட்டுறாரு. ஆனா மகிமையா மாறிச்சு. இன்னைக்கு அவருடைய நாமம் வானம் பூமி பாதாளம் யாவும் நடுங்கக்கூடிய ஒரு நாமமாய் மாறி இருக்கிறது. ஆதியாகமம் 30:30 யாக்கோபு சொல்றாரு, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகியிருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? லாபான் சொந்த தாய்மாமா
போறாரு. அங்க போனா இவர் போகும் பொழுது ரொம்ப கொஞ்சமா இருந்திருக்கு. என் நிமித்தம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததினால். ஆசீர்வாதம். அதனால பணம் காசு இல்லை இதெல்லாம். யாக்கோபு வரும்பொழுது ஏசாவின் இடத்துல தன்னுடைய எல்லா சொத்துகளையும் தன்னுடைய தகப்பன் தனக்கு தர வேண்டிய எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் ஓடி வந்தான். ஒரு கோலும் கையுமாக போனான். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த மனுஷன் மேல இருந்தது. வார்த்தை உள்ள இருந்தது. அதோடைய விளைவை குறித்து இங்க பேச வச்சுறேன். வரும்போது உனக்கு கொஞ்சமா இருந்தது, நான் வந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததினால் எல்லாம் திரளாய் பெருகி இருக்கிறது. அப்ப ஆசீர்வாதம் நல்லதா கெட்டதா? ஐஸ்வர்யம் நல்லதா கெட்டதா? ஏன்னா இந்த ஆசீர்வாதம் தர்றதே அதுதான். எனக்கு போதும், என் மனைவிக்கு போதும், என் பிள்ளைக்கு போதும். இவங்களை கொண்டு ஆண்டவர் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட முடியும்? எத்தனை பேரை வாழ வச்சிட முடியும்? ஆண்டவர் எனக்கு இல்லை. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாய் வேலை செய்யுங்க, மற்ற மனுஷர்களுக்கு செய்யத்தக்கதாய் உங்களுடைய. அப்போ உங்களுடைய டார்கெட் வந்து உங்க மனைவி பிள்ளைய உங்க வீடுன்றது இல்லை. உங்களுடைய டார்கெட்டை பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே நீர் யார் யாருக்கெல்லாம் என் கரத்தை கொண்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறீரோ அத்தனை பேருக்கும் கொடுக்கத்தக்கதாய். அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ள உள்ள வரணும். தரித்திர புத்தியில இருந்துட்டு யார் தருவா எவர் தருவான்னு சொல்லி உட்காந்துருக்கிறது இல்லை. ஆண்டவரே நான் யாருக்கு கொடுக்கலாம், கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட எதையாவது தரணும்ல, ஏதாவது இருக்கணும்ல, அதுக்காக வேலை செய்யணும். வேலையே அதுக்கு தான் போகிறது. பாவமாம் 7:12. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்கள். ஆனால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். இது எல்லாமே ஆஸ்தி, எல்லாமே ஐஸ்வர்யம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய எண்ணம் பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற ஆசை, இதனை தெரிந்து கொள் அப்படின்றாரு. அப்ப இதெல்லாம் ஆண்டவரே எனக்கு வேணும்னு நீங்க விரும்புறீங்க இல்லையா, அப்ப எப்படியாவது கொண்டு வந்து எனக்குள்ள வச்சிடலாம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க கழுத்தை பிடிச்சு கொண்டு வந்து அதுல திணிக்கிறது. அப்படின்னா அதுக்கு பேர் மரியாதை இல்லை. இப்ப யார் வீட்டுக்கும் விருந்துக்கு போறீங்க, உங்களுக்கு மீன் பிடிக்காது, ஆனா மீன் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிட்டீங்க, ஆனா மீனை மட்டும் சாப்பிடாம வச்சிருக்கிறீங்க. சாப்பிட்றீங்களா இல்லையான்னு எடுத்து வாயில வச்சு திணிச்சா அதுக்கு அது என்னது? அது அந்த பழக்கம் என்னது? சாப்பிட முடியுமா முடியாதா? நீங்களும் முரண்டு பிடிச்சி பார்த்து அவரும் உங்க வாயை திறந்து உள்ள வச்சு திணிச்சு விட்டாருனாக்கா அந்த பக்கம் அதுக்கப்புறம் போவீங்களா? என்ன மனுஷன், ஒரு மரியாதை தெரியாத மனுஷனா இருக்காரு, எனக்கு பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே. இதைத்தான் கடவுளும் செய்கிறாரு. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது உங்களை வந்து அடையும்படி தான் அந்த லா இருந்து வேலை செய்யுது. ஆகையினால தான் இதெல்லாம் விரும்பிடக்கூடாதபடி கடவுளுடைய சத்தம், அந்த ஆசீர்வாதங்களை, அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து தப்பு தப்பா அதை பேசி 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 விளக்கப்பட வேண்டியது எல்லாத்தையும் ஈர்க்கப்படக்கூடியதை பார்க்க வச்சான். ஈர்க்கப்பட வேண்டியது எல்லாவற்றையும் விலக்கி வைக்கக்கூடிய அளவில் பிசாசினுடைய பொய்கள் இங்கே மாற ஆரம்பிச்சிச்சு. ஆகையினால தான் எந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தான் அதை தெரிந்து கொள்ளணும். உபாகமம் 30:19, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். நீ ஜீவனை தெரிந்து கொள் சொல்றாரு. எப்பா நான் வச்சிருக்கிறேன், எனக்கு தெரியாது நீ சொல்லிட முடியாது. அதுக்கு சாட்சியாக வானமும் இருக்குது பூமியும் இருக்குது. வானத்தையும் பூமியும் உனக்கு சாட்சி, இந்த விஷயத்துக்கு இந்த பிரமாணத்துக்கு நான் சாட்சியா வைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி சொல்லுமா, மற்றவங்களுக்கெல்லாம் சபிக்கப்பட்டிருந்த என்னைய உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி தானே அவர் வச்சார், நீ தானே தெரிந்து கொள்ளல. பூமி வந்து உங்களுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லும், வானம் வந்து சாட்சி சொல்லும். உபாகமம் 28 கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சாப லிஸ்ட்ல வருது, சபிக்கப்பட்டவனுக்கு தரித்திரம் பிடிச்சவனுக்கு எப்படி இருக்கும்னா வானம் வெண்கலமா இருக்குமா, ஒரு நன்மையும் வராது, ஒரு துளி மழை கூட அவன் நிலத்துல வந்து விழுகாது. அவ்வளவு தூரத்துக்கு அது சாப லிஸ்ட்ல இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்ட நமக்கு சொல்றாரு, எப்பா அதே வானத்தை, வெண்கலம் போல இருக்கிற அந்த வானத்தையும் சபிக்கப்பட்ட முள்ளையும் குறுக்கையும் கொண்டு வருகிற அந்த பூமியை நான் உனக்கு சாட்சியா வைக்கிறேன். நீ ஜீவனை தெரிந்து கொள்ளும் போது நீயும் உன் சந்ததியும் நன்றாயிருப்பீர்கள். அப்ப எதை சூஸ் பண்றோம்? இல்ல அவர் பெரியவர் சொன்னாரு, எங்களுக்கு முன்னால இருந்தவர் சொன்னாரு, எல்லாரும் சொல்லிட்டு போட்ட கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார், நான் நல்லா வாழ்வதற்காக இந்த பூமியில வெற்றியோடு கூட வாழும் பொழுதுதான் இயேசுவன் இந்த பூமிக்கு நான் காட்ட முடியும். வானத்தை பாருன்றாரு. இவ்வளவு பெரிய வானத்தை உண்டாக்கணவர் எவ்வளவு சின்ன புத்தியில இருந்து செயல்படுவார்.
பூமியை பாருன்றார். பூமியில் இருக்கிற எல்லா நன்மைகளுக்கு சொந்தக்காரர். அப்ப இதெல்லாம் படைச்சது யார்? அவர் அனுபவிக்கிறதுக்கா? தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்கிறது. ஆனா அந்த தேவ பிள்ளைக்கு எல்லாம் விருந்து வச்சாலும் இது கஞ்சியை கேட்டுட்டு இருக்குன்னா என்ன செய்யறது? படைச்சு வச்சவருக்கு தான் அது வேதனையா இருக்குது. அது நமக்குரியது இல்லை இல்லை இல்லைன்னே சொல்லி சொல்லி சிலெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? குடும்பமாக வந்திருப்பாங்க. அந்த பையனுக்கு நான்வெஜ் சாப்பிட ஆசையாக இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து அவன்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுலாம் அவன் பழகலை. இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே அவனுக்கு ஆசை இருக்கும். ஃப்ரீயாக விட்டாலே அவனுக்கு வேணும் வேணாங்கிறத எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் பார்த்துறீங்களா? அவன் கையில் வைக்க அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதுன்னு ஒன்று அவன் கையை வைக்க போனதை எடுத்துருவான். இந்த மாதிரி ஒரு சத்தம் உங்களுக்கு பின்னால் வந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல அந்த சத்தத்தை அழிக்கணும். தேவனுடைய எண்ணங்கள், ஆசைகள், தெய்வ சத்தத்தை முதல்ல உள்ள எடுக்கணும். ஆண்டவரே, நான் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், இந்த பூமி எனக்குரியது ஆண்டவரே, என் கையில் தந்திருக்கிறீங்க. தெய்வ ராஜ்யத்திற்காக இந்த பூமியில் நான் பெரிய காரியங்களை செய்யணும். தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப நீங்களும் உங்கள் சந்ததியும் அஸ்திவாரம் போடுங்க. இந்த அஸ்திவாரத்தை போடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க தலையெழுத்து தலையில மாற்றப்படுகிற இடமே இதுதான். எதை விரும்புகிறீர்கள்? எத்தனை இதெல்லாம் சொல்றவன் பார்த்தீங்கன்னா பகட்டில் வாழ்ந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அப்போ ஐயா இந்த மாதிரிலாம் வெறுத்ததுனால தான் நல்லா இருக்கிறார். இல்லை, ஐயா வேற ஒன்றும் விரும்பிட்டு இருக்கிறார், உங்கள்கிட்ட அதை பேசிட்டு இருக்கிறார். ஏமாந்து போயிடாதீங்கன்றார். சத்தியம் எப்படி பொய் சொல்லும்? ஜீவனை தெரிந்து கொள், நீ விரும்பு. நீதிமான் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான். ஆண்டவரே, வெறுங்கை நிர்வாணியாய் வந்தேன், நான் நிர்வாணியாய் போகிறேன்றது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் தப்பி பழைச்சு பரலோகத்துக்குள்ள போன மாதிரி இருக்கும். கொஞ்சம் தட்டி விட்டா நரகத்தில் விழுக வேண்டிய ஆளு, அப்படிப்பட்ட ஆளை இங்கே கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் பவுல் சொல்றாரு, ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணும். கடவுள் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வாழ்ந்து அனுபவிச்சுட்டு, ஓகே ஆண்டவரே, நீ சொன்ன எல்லாவற்றையும் நான் முடிச்சிட்டேன், அப்படி போகணும். வியாதி வந்துச்சு, தூக்கிட்டு போயிருச்சு, தருத்தரத்திலேயே இருந்து செத்து தொலைஞ்சிட்டாரு. பிள்ளைங்க எதுவுமே கவனிக்கலை. ஏன்னா பிள்ளைகளுக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்கல, ஒன்று தான் சேர்த்து வைக்கல. அப்புறம் எப்படி பிள்ளை கவனிக்கும்? நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான். ஒருவேளை நான் தவறி போயிருக்கலாம். ஆண்டவரே, நம்முடைய இரக்கம், ஆண்டவரே நம்முடைய ரத்தம், ஆண்டவரே வாழ்க்கையை கழுவட்டும், மறுவப்படுத்தட்டும். ஆண்டவருக்கு உங்களை ஆசீர்வதிக்கிற வயசு தடையே இல்லை. ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 109:17. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் போயிற்று. விருப்பம் சாதாரணமாக நினைக்காதீங்க. விருப்பத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லம் இருக்குது. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். சாபத்தை விரும்பணும்னு அவசியம் இல்லை. ஆசீர்வாதத்தை விரும்பாம போனாலே சாபம் தான் வரும். நியூட்ரலே இல்லை. எனக்கு சாபமும் வேணாம் ஆசீர்வாதம் வேணான்னு சொல்லி நியூட்ரலான ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஆசீர்வாதத்தை விரும்பாம போங்க. இல்லை, அவர் யூடியூப்ல சொன்னார், இவர் பெரிய ஐயா சொன்னார், எங்களை நடத்தினவர் சொன்னார், ஆசீர்வாதனாலே பெரிய சாபம் தான், உங்களை கொண்டு போய் தள்ளிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை சாபமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதம் உங்களை விட்டு போகும்னு போட்டிருக்கு. ஆசீர்வாதத்துக்கு ரோசம் இருக்கு, அது உங்களை விட்டு போகும். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வந்தது. ஆகையினால தான் உங்கள் விருப்பத்தை முதல்ல பரிசுத்தப்படுத்துங்க தேவனுடைய வார்த்தையினால. ஆண்டவரே, நான் என்ன விரும்பிக்கிட்டு இருக்கிறேன், எதை விரும்புகிறீங்களோ அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஏன் இப்படி இருக்கிறேன்னு அந்த வாழ்க்கை நீங்கள் விரும்பி இருக்கிறீங்க. உடைச்சு மேலே எழும்பி வரணும். குறைவான ஒரு வாழ்க்கை, தாழ்ச்சி, வறுமை, இருக்கிறதையே சொல்லி 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 ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே வாழ்ந்த வாழ்க்கை போதுன்றார். கடவுள் சொன்னதை சொல்ல பழகுங்க. உங்க வாய் வரட்டும், போதும். நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா வாழ்ந்து பழகிட்டோம். ஆனால் நாம எதிரியா வாழ்றதுக்கா நம்மளை ஆண்டவர் நினைக்கல. நாம இருவர் ஒருமனப்பட்டால் பிதாவினால் அது உண்டாகும். நம்ம பிள்ளைகளுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கையை வச்சிருக்கிறோம்? இப்படியே போனால் இது இன்னும் 5 வருஷம் கழிச்சு எப்படி போயிடும்? வாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒருமனப்படுவோம். நம்மளுடைய எதிரி கண்ணுக்கு தெரியாம வெளியில நிற்கிறான், அவனைத்தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அழிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்தார். மாற்றி மாற்றி நம்மளுக்குள்ளேயே அழிச்சுக்கிட்டு இருந்தோம்னா சாபம். ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான். எந்த விருப்பமும் இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை தான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உலகம் காட்டிருச்சு. தப்பானதா? ஏன்னா பைபிளில் அப்படி சொல்லப்படலை. இயேசுவே உங்களுக்கு வேணும்னாலும் அவர் உங்கள் இருதய கதவை வந்து தட்டுகிறார். ஒருவன்
அந்த சத்தத்தை கேட்டு விரும்பி கதவை திறக்கிறது. இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது கூட விருப்பத்தில் தான் ஆரம்பிக்குது. விருப்பமே இல்லாமல், இப்போ நானே உங்கள் வீட்டுக்கு வர்றேன், விருப்பமே இல்லை, என்னத்தையே கதவை திறந்து விட்டீங்க, உள்ளே போய் அங்கிட்ட முதுகை காட்டிட்டு இப்படி திரும்பிட்டு உட்காந்துருக்கு, எவ்வளோ நேரம் நான் உங்கள் வீட்டில் உட்காந்துருப்பேன்? சரி, ஆளுக்கு விருப்பம் இல்லை போல நம்ம வர்றது. இயேசு அதனால தான் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். ஏன் அவருக்கு எத்திக்கிட்டு உள்ளே வர முடியாதா? உயிர்த்தெழுந்த இயேசு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே உள்ளே வந்தார். ஏன் உங்கள் விருப்பத்தை கேட்குறாரு, விரும்பி ஏற்று. அதனால தான் யாரையும் கட்டாயப்படுத்துறது. இந்த மதம் மாற்றம் யாரையும் மாற்றிட முடியாது. நான் நினச்சி உங்கள் எல்லாரையும் மாற்ற முடியும்னா அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன். யாருனாலும் மாற்றிடலாம். இல்லை, யாரையும் மாற்ற முடியாது. கடவுள் கூட உங்களுக்கு அந்த ஆசைகள், அந்த விருப்பங்கள், அந்த சத்தத்தை, அந்த சுவிசேஷ வார்த்தைகளை அனுப்பும்போது, ஆமாம் இல்லை, ஏன் இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போகக்கூடாது, ஏன் இந்த இயேசுக்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கக்கூடாது, எத்தனை காலம் அந்த பாவத்திலேயே நான் வாழ்ந்து கிடக்க போகிறேன், தரித்திரத்திலே இருக்க போகிறேன், இயேசுவே எனக்குள்ளே வாரும், என் வாழ்க்கையை நடத்துன்னு நீங்கள் சொன்ன அந்த நாளில் தான் உங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய நிச்சயமே உள்ள வந்தது. அதுவே விருப்பத்தில் தான் ஆரம்பிக்குது. விருப்பம் இருக்கக்கூடாது. ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நல்லதாக போட்டுறக்கூடாது, கண்ணு வச்சிருவாங்க. அதனால அந்த காலர்லாம் கிழிஞ்சு போய் யாராவது செகண்ட் ஹேண்டாக கொடுத்தத தப்பு இல்லை. உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அங்கே இருக்கலாம், ஆனால் விருப்பம் அதுவாகவே இருந்துடக்கூடாது. அடுத்த கிறிஸ்மஸுக்கு யாராவது காலர் கிழிஞ்சு போன சட்டை யாராவது தருவாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நான் ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கணும், நான் 4 பேருக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஆளாக நான் மாறணும். சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துக்கள் வச்சுருப்பாங்க, நிறைய பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் வெளியில் காட்டக்கூடாத ஒரு வாழ்க்கை. பார்த்துறீங்களா? ஒரு அழுக படிஞ்ச ஒரு வேட்டி, ஒரு வெள்ளை சட்டை மஞ்சள் கலரில் இருக்கும், அயன் பண்ணி போட மாட்டாங்க, அப்புறம் ஆணி மாதிரி போய் உட்காந்துருக்கிறது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதான் இவர் வச்சிருக்கிறது. அதுதான் தரித்திரம். இதுதான் தரித்திரம். பணம் நிறைய இருக்கிறதுனால அவன் ஐஸ்வர்யவான் இல்லை, எண்ணங்கள். ஆண்டவர் சொல்லுவார், நீ மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைவா இருக்க முடியாது. அதனால எவனுக்காக ஒழிச்சுக்கிறது இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், அவ்வளோதான். பிஞ்சு போன செருப்பை போட்டிருக்கிறதுல பெரிய ஆவிக்குரிய அணுன்னு நினச்சிக்கிறது. ஏதாவது செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் அடியன் ஜெபித்து கொண்டிருந்த போது தெய்வ தூதனாக ஒருத்தர் வந்து அவங்க பிள்ளை ஓட்டி முடிச்சு பின்ன +2 முடிச்சுட்டு இப்போ அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்ததுனால அந்த சைக்கிளை நான் ஜபந்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாருங்க, கிணிங்கின்னு சவுண்டு வந்துச்சு. என்னன்னு வெளியில் திறந்து பார்த்தா, லேலு ஆண்டவர் சைக்கிளை கொடுத்துட்டேன். எந்த சைக்கிள்? பிள்ளை 12 வருஷம் ஓட்டி முடிச்சு. இதுக்கெல்லாம் அல்லேலூயாவே சொல்லவே கூடாது. பிள்ளை 12 வருஷம் படிச்சு அது ஓட்டி கொடுத்த சைக்கிளுக்கு இன்னொருத்தருக்கு கிடைச்சிட்ட உடனே அவருக்கு அல்லேலூயா வருது. அந்த 12 வருஷம் நான் என்ன பண்ணினேன், என் தேவனை குறித்து என்ன நான் அறிஞ்சிருந்தேன், என்ன விசுவாச்சேன் நான். யாராவது தருவாங்க. எவ்வளவு பெரிய சாபம் இல்லை? ஆபிரகாமை நீ ஐஸ்வர்யவன் ஆக்கினாய் என்று நீ சொல்லிராதபடிக்கு வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராய் என் கரங்களை உயர்த்துகிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கரங்களை நான் உயர்த்துகிறேன். இந்த அவரோட கொஞ்சம் பழக்கம் விட்டுக்க, இவரோட கொஞ்சம் பழக்கம் விட்டுக்க, பின்னால் உனக்கு தேவைப்படும். யாரையும் பகிச்சுக்கிறாத. அவன் காலத்துக்கும் பழக்கம் விட்டுக்கிட்டே இருக்கிறான் கடவுளை தவிர. யாருனாலையும் நமக்கு நன்மை வந்துடாதா? எதுக்கும் வச்சுக்கிறோம். யாரும் கோவிச்சிடாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை. மனிதர்களை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தரை நம்புகிறவன் செழித்திருப்பான். இந்த தேவனை முதல்ல நம்பக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆகையினாலதான் அந்த விருப்பம் முதலாவது உள்ள வருது பாருங்க. மார்க் 11:24 போட்டிருக்கு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இல்லை, இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். விரும்பி கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும். இப்போ சர்ச்சை முடிச்சு இப்போ நம்ம நான்வெஜ் வாங்குறதுக்கு கடைக்கு போவோம். சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, இல்லை நிறைய வெரைட்டிலாம் உள்ளே வச்சுருப்பாங்க. முதல்ல என்ன கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என்னத்தை சொல்ல, எதையாவது போடுங்க. அப்படியே போய் நிற்கிறோம். மனசு ஃபுல்லாக கவலையாக இருக்கலாம், பாரமாக இருக்கலாம். கரெக்டாக போய் கேட்குறோம்ல, முன்னந்தொடைய கொடுங்க, கழுத்து பீஸை போடுங்க, ஃபோன்லெஸ்ஸாக கொடுங்க,
வாயை திறந்து கேட்குறோம்ல, முன்னாடி விரும்புகிறோம்ல, எவ்வளோ போராட்டம் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதிலெல்லாம் தெளிவாக இருக்கிறோம்ல. எதையோ நீங்களா பார்த்து கொடுங்க, நீங்களா பார்த்து கொடுங்கன்னா வாழ்றோம். இந்த பூமியை இப்படித்தான் இயங்குதுன்னா, இந்த பூமியினுடைய பிரமாணம் ஏற்கனவே பரலோகத்திலிருந்து தான் இது வேலை செஞ்சுட்டு, பரலோகமும் இப்படித்தான் இயங்கிட்டு இருக்கு. ஆண்டவரே நீங்களா பார்த்து ஏதாவது ஒன்று கொடுங்க, உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். எதுக்கு? காய்ச்சலுக்கு. அவன் கேட்டது உடம்பெல்லாம் பொத்து ஒளியிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு குஷ்டரோகம். தொடுறதுக்கு அவருக்கு இப்ப மனசு வரணுமே. அவன் அதை மனசுல வச்சு கேட்டான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால், உமக்கு விருப்பம் இருந்தால் என்னை தொட்டு சோமாக்குவீர். என்னை தொடணுமே. என் பொண்டாட்டி தொட மாட்டா, என் பிள்ளை தொடலை, என்னை பெத்தது தொடலை, எல்லாரும் என்னை ஊரை விட்டு அவுட்டரில் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் நீர் வந்திருக்கிறீர், உம்மாலும் சுகமாக்க முடியும், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாசம் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். ஆனால் என்னை தொடுவீரா? ஆண்டவர் அவனிலே அன்பு கூர்ந்து அவனை தொட்டு சித்தம் உண்டு. அந்த அன்பின் தேவனைத்தான் நீங்க ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ பெரிய வாழ்க்கையே முடிஞ்சு போன ஒரு வாழ்க்கையை துவங்க பண்ண, புது ஒரு துவக்கத்தை உண்டாக்குன தேவன். நம்ம காய்ச்சல் மண்டடிக்கலாம், ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டா? கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக கேட்டுட்டு இருக்க கூடாது. அது சரியானதா? சத்தியமா அது? ஆண்டவரே நான் விரும்புகிறேன், இதுதான் என் வாழ்க்கை, உங்க விசுவாசத்தின் அளவின்படி தான் உங்களுக்கு ஆகும். ஆகையினால தான் பெரிய தேவன் அவரிடத்துல பெரிய காரியங்களை விரும்புங்கன்றார். அரை சென்ட் 3/4 சென்ட் இல்லை. ஆண்டவரே உம்முடைய ஸ்தானாதிபதியாக அந்த பகுதியில் நான் இருக்கிறேன், என்னை பார்க்கும்போது சுற்றியுள்ள ஜனங்களுக்கெல்லாம் தெரியணும். ஆண்டவரே நீர் யார் அப்படிங்கிறது தெரியணும். உமது கிருபை எனக்கு போதுன்றத மேலே போடணும். அவ்வளவு பெரிய கிருபையை ஆண்டவர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கு. அதனால தான் உங்களுடைய விருப்பங்களை பெரிதாய் மாற்றுங்க. தேவனுடைய வார்த்தையோடு கூட அதிகமாய் போய் முங்கி எந்திக்கணும். தேவன் எவ்வளவு பெரியவர். எனக்கு போதும் எனக்கு போதும்னு வாழ்கிற ஆட்களை வச்சு பாருங்க, மற்றவர்களுக்கு இவங்களால ஒரு உதவியும் செய்ய முடியாது. தனக்குத்தானே சுயநலத்தோடவே வாழ்வான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அழைக்கும் போது அப்படி அழைக்கல. மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய், மற்றவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். எபிரேயர் 12:16. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். விரும்பி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வசனத்தை இங்கிலீஷில் வாட்சிங்க அப்படின்னா, ப்ரொஃபைன் அப்படின்ற ப்ரொஃபைன் பர்சன் அப்படின்னு சொல்லி ஏசாவை குறித்து இங்கிலீஷில் பேசப்படுது. என்னன்னா, லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹோலி திங்ஸ். தேவனுடைய காரியங்களுக்கு மரியாதையை கொடுக்க தெரியாதவன், தேவனுடைய ஆசீர்வாதங்களை மதிக்க தெரியாதவன், கடவுள் எதெல்லாம் நல்லதுன்னு சொல்றாரோ அந்த காரியங்களை மதித்து ஏற்றுக்கொள்ள தெரியாத ஒரு மனுஷன் ஏசா. அப்படின்னோடனே அவன் எதை கூல குடிச்சான் அப்படி இல்லை. அவனுடைய அந்த கேரக்டரை குறித்து பைபிள் சொல்லும் போது, தேவனுடைய எதெல்லாம் பரிசுத்தம் அவர் சொல்லியிருக்கிறாரோ அந்த பரிசுத்தமான காரியங்களை அலட்சியப்படுத்துகிறவன், அதுக்கு மரியாதை கொடுக்காதவன ஏசா. ஏசா எந்த கெட்ட பழக்கம் பண்ணல. அவன்கிட்ட எந்த, யாக்கோபாவது வேற மாதிரி ஆளே ரொம்ப மோசம். ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் அந்த யாக்கோபை இஸ்ரவேலா மாத்திருச்சு. ஆனால் ஏசா ரொம்ப நல்லவன். நல்லவனா இருக்கிறது பத்தாது, நான் கிறிஸ்துவன், நான் ரொம்ப நல்லவன், யாருக்கு எந்த கெடுதலும் செய்யல. அறிவு, தேவனுக்குரிய காரியங்களை, தேவன் சொல்ற காரியங்களை அந்த புனிதமான அந்த ஒரு பயத்தோடு கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். அப்ப அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவனை தான் ஏசான்றார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன்னா, அவன் என் காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் வெறுத்துக்கிட்டு இருக்கிறான். நான் ஆசீர்வாதம் சொன்னா அதை அவன் சாபமா பார்க்கிறான். பணம், ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம், செழிப்பு ஆசீர்வாதம் சொல்றேன், அவன் அதை வேற மாதிரி பேசி பேசி பண ஆசை உடையவர்களா இருக்கிறாங்க. இந்த செழிப்பு வந்தாலே வாழ்க்கை மாறி போயிருந்து. நான் ஒன்னு சொன்ன என் அங்கிள் அதை பார்க்க பழகு. பரிசுத்தம் அப்படின்னு நான் சொன்னா அது பரிசுத்தம். கடவுள் ஒரு பொழுதும் அவர் பொய் சொல்ல மாட்டார். அப்ப ஏசோ அப்ப வேசிக்கலனை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. வேசிங்கிறது தப்பான காரியம்தான். ஆனா ஏசாவை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த ஏசா என்னதான் தப்பு பண்ணார்? ஒருவேளை அந்த வயிற்று போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகம், சேஷ்ட புத்திர பாகம்னா யாக்கோவை பார்க்கிலும் முந்தினவனாக பிறக்க வச்சது கடவுள். அப்ப அந்த முந்தி பிறந்தவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த முழு குடும்பத்தையும் அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை தட்டி கழிக்கும் பொழுது சேஷ்ட புத்திரம் எனக்கு என்னத்துக்கு? அப்ப அந்த பொறுப்பை யாக்கோபு எடுக்க ஆரம்பிக்கிறான். அதை வாங்கியே ஆகணும், குறியா இருக்கிறான்.
அண்ணன் ஒரு நாள் வந்து பசியில் உட்காந்துருக்கும் போது, பசிக்குது, தம்பிக்காரன் உள்ள உட்காந்து கூழ் கிண்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த அந்த வாசனை பசிக்குது எனக்கு கொஞ்சம் தாண்டின உடனே அவன் இதில் கவனமா, இவன் செஞ்சது இவனுக்கு செய்யல, அவனுக்கு பசிச்சிருக்கு, அவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். யாக்கோபுக்கு பசி வந்தது, அதனால அவன் கிண்டிக்கிட்டு இருக்கிறான். அது ஏசாவுக்காக செய்யப்பட்ட கூழ் இல்ல, யாக்கோபுக்காக செய்யப்பட்ட கூழ். அப்ப இவனுக்கும் பசிக்க தானே செய்யுது. ஆனா அவனுக்கு பசிக்குதுன்னு வந்து கேட்ட உடனே கண்ணா இருந்திருக்கிறான் பாருங்க. வந்த உடனே டீல் போட்டான். அப்போ உன் சேஷ்டபுத்திர பார்த்து எனக்கு கொடு. இது என்னத்துக்கு, நானும் பசியில செத்துக்கிட்டு இருக்கிறேனே. அப்படி அலட்சியப்படுத்தின கடவுள் கொடுத்ததை. நீ கடவுள் கொடுத்த உறவு, கடவுள் கொடுத்த வேலை, கடவுள் கொடுத்த அறிவு, கடவுள் கொடுத்த அழகு அலட்சியப்படுத்திட்டு பாவம் பண்றது, அலட்சியப்படுத்திட்டு அந்த உறவை தூசிக்கிறது. இதுதான் ஏசா. ஆகையினாலதான் உறவுகளை மதிக்க பழகுங்க. கடவுள் தான் அந்த உறவை கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தில் நீங்க முந்தி பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழானவர்களை பொறுப்போடு கூட நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஆண்டவர் தான் உங்களை முந்தி பிறக்க வச்சிருக்கார். அது ஒரு நிமிஷமா இருக்கு, ரெட்ட பிள்ளையா பிறந்து ஒரு நிமிஷத்துல முந்தி வந்திருந்தாலும் அது தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு, மரியாதை அதுல இருக்குது. கணவன் மனைவியை மதிக்கிறது, மனைவி கணவனை மதிக்கிறது கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு. ஆகையினாலதான் உறவுகள் ரொம்ப முக்கியம். இல்ல எனக்கு பிடிக்கல, கடவுளுக்கு பிடிச்சதுனால தான் அந்த உறவுக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே உங்களை எனக்கு பிடிக்குது, அவங்கள எனக்கு பிடிக்கல, உங்களை பிடிக்கிறதுனால இப்ப எனக்கு அவங்கள பிடிக்குது. புரியுதுங்களா? ஒரு வேலைக்கு ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாரா, வேலையை முதல்ல மதிக்க பழகுங்க. ஏசா மாதிரி இருந்த கூட கூரையில் சோறு போட்டா 1000 காக்கா காக்கா வரும், வேலை வருமா? ஆண்டவர் சொன்ன வேலை வருமா? உதாசீனப்படுத்துறது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, வேலை கொடுத்த ஒரு பொண்டாட்டி சரியில்லை, அவர் பொண்டாட்டி சரியில்லைன்னா அதை அவர் பார்த்துக்குருவாரு. ஏதாவது ஒரு ரீசனை சொல்லிட்டு வேலை செய்யாம வீட்டில் உட்கார்றது. ஆசைப்படுங்க, விருப்பப்படுங்க, கடவுளுடைய காரியங்களை மேன்மையாக கருத பழகுங்க. ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தான். யாக்கோபு பார்த்தீங்கன்னா மோசமா இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவனை இஸ்ரவேலாக மாற்றிவிட்டது. ஆனா இந்த ஏசான்கிறவன் ரொம்ப கடினமானவன். இவன் பாவமும் செய்ய மாட்டான், பரிசுத்தமாவும் செய்ய மாட்டான். எவ்வளவு கடினம் தெரியுமா இந்த மாதிரி கேஸ்லாம். எனக்கு என்னன்னு சொல்லி பெதஸ்தா குளத்துல உட்கார்ந்து கிடந்த ஆளு. அதனால அவன்கிட்ட வந்து ஆண்டவர் என்ன கேட்டாரு, சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? விருப்பப்படல, அதனால சுகம் உன்கிட்ட வரல. நாளைக்கு சாக போறவன் என்கிட்ட வந்து சித்தமானால் சுத்தமாகும் சொல்லி சுகத்தை வாங்கிட்டு போனான். ஆனா நீ 38 வருஷம் பொண்டாட்டி பிள்ளைகளை ஏமாத்தி, ஒரு பொறுப்பு இல்லாம பெத்த தாய் தகப்பனெல்லாம் ஏமாத்தி வந்து 3 வேளைக்கு இங்கே சோறு வந்துருது. படுத்து படுத்து ஊர் கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு சத்திரத்துல அவன் வீட்டில் என்ன நடக்குது, இவன் வீட்டில் என்ன நடக்குது, இதே கதையை பேசி பேசி 38 வருஷத்தை வீணாக்கி வச்சிருக்கிற. ஏன் காரணம் வெளியில சொன்னா அவர் உடம்பு சரியில்லாதவர், அவர் உடம்பு சரியில்லாதவர். நீ விரும்பல, சுகமா இருக்கணுங்கிறத நீ விரும்பல, அதனால சுகம் உனக்கு வரல. சுகம் இல்லாதனால வரல, வராம இல்ல, நீ விரும்பாதனால இருக்கிற சுகம் உள்ள வரல. அவருடைய தழும்புகளா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் சுகமாய் இருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் தரித்திரத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து இருக்கிறார். இனி தரித்திரம் எனக்குரியது இல்லை, வறுமை குறைவு எனக்குரியது இல்லைன்ற அந்த ஆசை உள்ள வந்து, ஆண்டவரே நீ சொன்ன அந்த ஐஸ்வர்யத்திற்குள்ள நான் கடந்து போகணும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். என் தாய் தகப்பன் வேணா இப்படி இருந்திருக்கலாம், நான் இனி இப்படி இருக்க போறது இல்லை. என் அடுத்த தலைமுறை, என்னையிலிருந்து வரப்போகிற அந்த தலைமுறை தேவனுடைய ஐஸ்வர்யத்தினுடைய தலைமுறையா வரப்போறது. விரும்பணும், இதெல்லாம் தீர்மானிக்கணும். எங்க அப்பா இப்படி, எங்க தாத்தா இப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டி கதை பேசுறது இல்ல, கடவுளை குறித்து அறிகிற அறிவு. ஏசா சொல்றான், நான் பசியினால் செத்து கொண்டிருக்கிறேனே. முதல்ல இப்படி வாயை திறந்து பேசலாமா? நான் ஆபிரகாமின் சந்ததி, நீதிமனுடைய சந்ததி, அப்பத்துக்காக ஒரு நாளும் இறந்து திருந்ததை நான் பார்த்ததே இல்லை என்றான் தாவீது. ஆனா ஏசா சொல்றான், நான் செத்து கொண்டிருக்கிறேனே. 1000 ரூபாய் காசு இல்லாம நான் செத்து கொண்டிருக்கிறேனே. யாராவது 5 வட்டிக்கு தர மாட்டாங்களா? சேஷ்டபுத்திர பாகத்தை வித்து போட்டுறது, விசுவாசத்தை வித்துறது. கொஞ்சம் காத்துருங்க, கடவுளுடைய சமூகத்தில் போய் உட்காருங்க, அதை ஜெயிக்கக்கூடிய, அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் வரும். நீயோ கடன் வாங்காது இருப்பாய். சேஷ்டபுத்திர பாகத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படியே நின்று பார்க்கறது, அந்த டைம் தப்புன உடனே இவங்க நினைக்கிறதுனா ஓடி போய் கையை நீட்டிட வேண்டியது.
இதைத்தான் ஏசா பண்ணான். பொறுத்து பொறுத்து பார்த்தான், பசி தாங்க முடியல. இது என்னத்துக்கு? கவனம். அற்பமான காரியங்களுக்கு உங்களுடைய கனத்தை, மரியாதையை இழந்து போகாதீங்க. ஸோ ஆசீர்வாதத்தை அவன் விரும்பவே இல்லை. கடைசியில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இவன் விரும்பாதனால சாபத்தை இவன் விரும்பினான். அவனுக்கு வந்தது எப்படி? ஈசாக்கு தன்னுடைய கடைசி நாட்களில் தகப்பனுடைய ஆசீர்வாதமான அந்த வார்த்தைகளை வாங்கணும், கொடுக்கணும். இப்போ பிள்ளைகளுக்கு சாக போகிறோம், பிள்ளைகளெல்லாம் கூட்டு வச்சு ஆசீர்வதிச்சு அவங்க உங்களுக்கு என்னென்னங்கிறதெல்லாம் கடவுளுடைய அந்த வாக்கு தத்தங்களை அனுப்பணும். இப்போ சொல்ல போகிற நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு ஏசாவை ரொம்ப பிடிக்குது. அப்போ மகனை எனக்காக வேட்டையாடிட்டு நல்ல ருசியாக சமைச்சு கொண்டு வாயா, நான் சாப்பிட்டுட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றார். ஸோ இவரும் வேட்டையாட வெளியில் போயிட்டார். இந்த சத்தத்தை அம்மா கேட்குறா. கேட்ட உடனே தான் நேசிக்கிற பிள்ளை யாக்கோபுக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வருங்கிறதுக்காக ஈசாக்குக்கு சரியாக கண்ணு தெரியல. அப்போ ஏசாவினுடைய அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு விட்டு இவளே வீட்டில் இருக்கிறத எடுத்து அடித்து நல்ல டேஸ்ட்டாக சமைச்சு கையில் கொடுத்து அனுப்பிடுறா. யாக்கோபு அதை கொண்டு போய் கொடுக்குறான். கொடுத்த அப்பாவுக்கு கண்ணு தெரியல. பக்கத்தில் வந்து தடவி பார்த்தா ஏசாவுக்கு உடம்பு ஃபுல்லாக முடியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்தி விட்டு எல்லாம் தடவி பார்த்தா ஏசா மாதிரி இருக்கு. ஆனால் பேச்சு யாக்கோபு மாதிரி இருக்கு. வாயை திறந்தா சவுண்டு யாக்கோபா இருக்கு, ஆனால் உடம்பு ஏசாவாக இருக்கு. சந்தேகத்திலேயே அவர் பார்த்தீங்கன்னா தடவியெல்லாம் பார்த்து முத்தம்லாம் கொடுத்து எல்லாம் தான் முடிச்சுட்டு மனசார இவன் தான் ஏசாவாக்குன்னு நினச்சி ஆசீர்வதிச்சார். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனதில் எவ்வளவு வேலை செய்து பாருங்க. தாய்க்காரி வேலை செய்கிறான், தம்பிக்காரன் வேலை செய்கிறான், அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியல ஆசீர்வதிக்கணும் அவர் விரும்புகிறாரு. இவரே விரும்பினாலும் அது அவனுக்குள்ளே போகலை. கடைசி நாட்களில் கதறினான். பிற்பாடு அவன் அழுது கதறினாலும் அது அவனுக்கு வந்து சேரலை. அதனால தான் உங்கள் விருப்பம் ரொம்ப முக்கியமானது. எதை விரும்புகிறீர்கள்? நான் விரும்புகிற மாதிரி இல்லைங்க வேலையை தூக்கி இல்லை வேலையை தூக்கி போட்டுறக்கூடாது. நீங்கள் விரும்புகிற காரியத்தை அந்த இடத்துல கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்? வெயிட் பண்ணுறது, விசுவாசிக்கிறது, பொறுமையாய் காத்திருக்கிறது. கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்களுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் வெளியில் போக ஆரம்பிக்கும். விருப்பம் மகா பெரியது. கடவுள் கொடுத்துருக்கிற பெரிய ஆசீர்வாதம், இல்லை கண்ணுக்கு தெரியாத ஆசீர்வாதம், ஆனால் நமக்குரியது. விரும்புங்க. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த எல்லைக்குள்ள கட்டாயம் நீங்கள் கடந்து போவீர்கள். ஆகையினால தான் நிர்விசாரமாய் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அழுதான். ஈசாக்கு சொல்லிட்டாரு, இல்லை தம்பி, கொடுத்ததை இனிமேல் நான் திரும்ப எடுக்க முடியாது. ஒன்று செய், இனிமேல் நீ அவனுக்கு கீழே வாழ்ந்துக்க, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். இதுதான் உனக்கு ஆசீர்வாதம், போ. அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். ஆனால் ஆறு அண்ணன் தம்பி அண்ணனை ஆண்டு கொள்வான்ட்டாரு. ஏன்? அலட்சியப்படுத்துற கடவுளுடைய காரியங்களை. எவ்வளோ பெரிய சாபமாயிடுச்சு. நிர்விசாரமாய் இருக்காதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத வாயை திறந்து குடும்பங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருங்க. அதையே சிந்திங்க. கர்த்தர் நினைச்சா யாரனாலும் ஆசீர்வதிப்பார். அதுக்கு பேர் தான் அலட்சியம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எனக்காக சிலுவையில் அவர் மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக அவர் உயிர்த்தெழுந்த தேவனாயிருக்கிறார். நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. அந்த பெரிய ஐயா வந்துட்டாரு, இந்த பெரிய ஐயா எனக்காக ஜெபம் பண்ணிட்டாரு, எனக்காக தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு, அதனால நான் வந்துடுவேன், நல்லா வந்துடுவேன். இருதயம் கடவுளுடைய காரியங்களை தேடுதா? இந்த மாதிரியான ஆசீர்வாதமான காரியங்களை அலட்சியப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ பழகுதா? கடவுளுக்கு பயப்படுற பயம் உள்ள வருதா? ரொம்ப கவனம். பெரிய அளவில் இருக்க வேண்டிய ஆள். நம்மளை சுற்றி நம்மளை பக்கத்திலே பார்க்கலாம் அந்த மாதிரி ஆட்களை. அல்லது இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க, கடவுளுடைய காரியங்களை அலட்சியப்படுத்துகிறாங்களா? ஏசா மாதிரியான ஒரு முடிவு கட்டாயம் உண்டு. அதனால தான் நம்ம பாக்கியவான்கள். உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் பரிசுத்தமானதாய் மாறட்டும். பாவத்தினுடைய எண்ணங்களில் உங்களுடைய எண்ணங்கள் யார் கையில் இருக்குதோ அதை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலமே இருக்குது. ஆகையினால தான் உங்களை நடத்துகிறவர்கள் ரொம்ப முக்கியம். எல்லாரும் நடத்துறதுக்கு அப்படி காதை திறந்து விட்டுறக்கூடாது. காத்துக்குள் அப்படின்றாரு. கேட்பதை குறித்து எச்சரிக்கையாயிரு. யார் பேசினாலும் கேட்டுட்டு இருக்காது. ஏன்னா அது உன் விருப்பமாக மாற ஆரம்பிச்ச தப்பான விருப்பம். இந்த மரத்தின் கனியை புசிக்காதே அப்படின்னா முந்தி வரைக்கும் அவன் விரும்பினாத புசிக்க மாட்டேங்கிற தன்னுடைய விருப்பமாக வச்சான். அந்த விருப்பத்தில் வந்து பிசாசு கையை வச்சான் பாருங்க. பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமுமா இருக்க புசிக்கல, இன்னும் பறிக்கல, கடிக்கல, டேஸ்டே பார்க்கல. ஆனால் பேசியே விளக்கப்பட வேண்டிய ஒரு காரியத்தை நேசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தை கொண்டு. அதனால தான் கேட்பதை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. யாராவது ஒருத்தங்க இந்த சத்தத்துக்கு எதிராக பேசுகிறாங்களா, முதல்ல இங்கே அடப்பை போட்டுட்டு சரி தம்பி அடுத்த நாள் பார்த்துக்கலாம் கிளம்புங்க. அந்த தைரியம் வேணும், அந்த கட்ஸு வேணும் இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. இல்லை அப்படிலாம் சொன்ன அவர் கோச்சிக்கிறவர் இல்லையா, என்னமோ தப்பாக நினச்சிக்கிறவர் இல்லையா, அப்போ உட்காந்து பழக்கம் விடுங்க.
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சிருங்க. குடும்பமே ஏதேனை விட்டு வெளியில போய் உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன்னு சொல்லி வாழ்நாள் முள்ள புலம்புங்க. அதைத்தானே செய்யறாங்க. எவரும் கோச்சுக்குருவாங்கன்னு இல்லை. என் தேவன் கோச்சுக்கிற கூடாது. என்னை பத்தி நான் நன்றாயிருக்க விரும்பி சிலுவையில ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவர் கோச்சுக்கிறாராத ஒரு வாழ்க்கை நான் வாழணும். அவர் கோவப்பட்டுருவாரு, இவர் என்ன நினைச்சுக்கிருவாரு. உதறி எந்திரிச்சு வெளியில போக தெரியணும். 2 நாள் போய் பாருங்க, 3 நாள் ஆளே வரமாட்டான். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, வந்து என்னென்ன உங்கள்ட்ட இருக்க வந்து கொட்டிட்டு போங்க. வீட்டில் கடைசியில் நிம்மதி இல்லாமல் தெரிகிறது. ஒரு டிசிப்ளின் வேணும், ஆவிக்குரிய டிசிப்ளின். யார் சத்தத்தை நான் கேட்க போறேன்? ஆண்டவர் யார் சத்தத்தை கேட்டால் என் இருதயத்தை சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியில் நிரப்பப்படுற? யார் சத்தத்தை கேட்கும் போது என் இருதயத்துக்குள்ள தைரியம் வருது. கடவுள் அன்பானவர்ங்கிறத கேட்குறேன். முதன்மையான இடத்துல வைங்க. எல்லாரும் தேனை தடவிட்டு தான் வருவாங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு வந்து உள்ள வைக்கிறது எல்லாமே அகென்ஸ்டான காரியங்களா இருக்கும். ஆகையினால தான் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நியாய பிரமாணத்தில் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கை மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். விசுவாசிங்க. உங்கள் விருப்பம், ஆசை எல்லாம் பரிசுத்தமானதாய் தேவனுடைய வார்த்தை கிடைத்ததாய் மாற கடவதாக. ஆமென். விசுவாசிங்க. நல்ல பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய வாழ்க்கை குறித்து, தொழிலை குறித்து ஒரு ஆசை உள்ள வரட்டும். பரிசுத்தமான ஆசையா வரட்டும். எத்தனை மனுஷன் அழிஞ்சு போனாலும் நான் வாழ்ந்திருப்பேன். ஏன்னா வாழ்வழிக்கிறவர் இயேசுங்கிற இந்த உலகத்துக்கு நான் காட்ட விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் விரும்புகிற அந்த எல்லைக்குள்ளாய் நான் வர எனக்கு உதவி செய்யுங்க. வயசு தடையில்லை, திறமை தடையில்லை, உங்களுடைய அனுபவங்கள்லாம் தடையில்லை. அந்த எல்லைக்குள்ள போகிறதுக்கு ஒன்றே ஒன்று, விசுவாசம். இந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்த மாத்திரம் தான் வருது. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழாமல் இருக்கலாம். அதனால கடவுளை ஒரு நாள் நீங்கள் அவரை கோச்சுக்கிற கொள்ள அவசியம் இல்லை. தேவனை நீங்கள் உடையவர்களாக இருந்தீங்கன்னா, தேவ சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்படும். அநேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெயிப்போம். தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். உங்களுடைய அன்பின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்கள் செவிகள் கேட்க அந்த பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. எங்கள் விருப்பம் இந்த உலகத்தையே மாற்றி போட வல்லமை உடையதாக இருக்கிறது ராஜா. நாங்கள் விரும்பாத ஆண்டவரே, நாங்கள் வெறுக்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுதலை பண்ணுகிற தேவன் ஒருவர் நீர் இருக்கிறீர். உங்களுடைய வசனம் எங்களுக்கு விருப்பத்தை கொண்டு வருகிறது. அந்த வார்த்தையினுடைய ஆண்டவரே ஆசைகள், விருப்பங்கள் எங்கள் ஆசை எங்கள் விருப்பமாய் மாறட்டும். உங்களுடைய எண்ணங்களுக்கு ஒத்த எண்ணங்களை எங்களுடைய எண்ணங்கள் மாறட்டும். ஆண்டவரே, ஏசாவை போல அல்ல, கிறிஸ்துவை போல பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த இயேசுவினுடைய ஆண்டவரே நாட்களாய் எங்கள் நாட்கள் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கடுத்து அந்த பரிசுத்தமான விருப்பங்கள், ஆசைகள், நினைவுகள் எங்கள் நினைவுகளாய் மாறும்படி எங்களையே நாங்கள் நம்முடைய கரத்திலே தருகிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கையின் பிரயாசம், குடும்பம், பிள்ளைகளுடைய வளர்ப்பு, ஆவிக்குரிய ஜீவம் எல்லாவற்றையும் நீர் எப்படி பார்க்கிறீர் என்பதை வேதத்திலிருந்து அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுவதாக ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறீரே, கூட இருந்து பிள்ளைகளை நடத்துகிறீர். அதற்காய் நன்றி. துதிகர மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.